ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகோ சீரியல் ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சீனு மாயா கிட்ட சொல்லியிருப்பாங்க நம்ம 2 பேரும் ரெஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ் பண்ணலான்னு. இருந்தாலும் நம்ம மாயா சம்மதிச்சிக்க மாட்டாங்க. வீட்டில் இருக்கிற பெரியவங்க ஆசீர்வாதத்தோடு தான் நம்ம கல்யாணம் நடக்கணும்னு. இதனால திட்டம் போட்டு நம்ம சிவராமன் பிரச்சனையில் ஒரு லேடி மாட்டி விட்டுருப்பாங்க. அவங்களோட ஹஸ்பண்டை வச்சு நீங்கள் வேறொரு கல்யாணம் பண்ண போகிறீங்கன்னு மாயாவை உங்களுக்கு சாட்சி கையெழுத்து போட வைக்கணும், எனக்கு ஒரு வாழ்க்கை நீங்க தானே ஏற்படுத்தி கொடுக்கணும்னதும் உடனே இந்த ஆளு சரின்னு சொல்லி மாயா கிட்ட விஷயத்த சொல்றாங்க. நான் ஒரு கல்யாணம் பண்ண போறோமா, அதுக்கு நீ தான் சாட்சி கையெழுத்து போடணும் என்னோட தங்கச்சியா அப்படின்னதும் மாயாவும் சந்தோஷப்பட்டு சரின்னு சொல்றாங்க. மறுநாள் காலையில ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு நம்ம சீனு மாயா எல்லாரும் கிளம்புறாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சீனுவும் மாயாவும் தான் சாட்சி கையெழுத்து போட போறாங்கிற மாதிரி தான் மாயா நினைச்சிட்டு இருக்காங்க. அப்போ சீனு கையெழுத்து போட்டு முடிச்சதும் மாயா கையெழுத்து போடுறாங்க. ஸோ நல்லபடியா முடிச்சிருச்சு, 2 பேரும் மாலையை மாத்திக்கோங்க அப்படின்னதும் உடனே அந்த ஆள் சீனு கையிலையும் மாயா கையிலையும் மாலையை கொடுக்குறாங்க. என்னன்னு எங்களுக்கு கொடுக்குறீங்க, என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்க, இங்க ரெஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ் நடந்ததே உனக்கும் சீனுவுக்கும் தான் அப்படின்னதும் மாயாவுக்கு இடிய விழுந்த மாதிரி போயிடுது. என்ன பேசிட்டு இருக்கீங்க பாருமா முதல்ல அப்படின்னதும் உடனே பதிவு பாக்குறாங்க. பார்த்தா 2 பேருக்கு தான் நடந்திருக்கு. இது பார்த்து மாயா அதிர்ச்சியாயி உடனே சீனு கண்ணத்துல பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க. என்னடா இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுதான் நடந்துட்டு இருக்கா மாயா, ப்ளீஸ் மாயா நான் சொல்றத கேளு, போதும் நிறுத்திடாச்ச, உன் மேல எனக்கு எவ்வளவு பெரிய நல்ல அபிப்பிராயம் இருந்துச்சுன்னு தெரியுமா, ஆனா நீ இப்படி ஒரு ரகசியமா மோசமான ஒரு வேலை பார்ப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு மாலையை தூக்கி எறிஞ்சிட்டு மாயா பாட்டுக்கு வெளியில போறாங்க. பின்னாடியே சீனு ஓடி போறாங்க. மாயா ப்ளீஸ் மாயா நான் சொல்றத கேளு, இங்க பாரு என்ன நடந்தாலும் சரி சீனு, எப்படியோ என் உயிரி போனாலும் உன்னைத்தான் கல்யாணம் பண்ணணும், அப்படி நீ கல்யாணம் பண்ணலனாலும் உன்னையே நினைச்சிட்டு வாழணும்னு நினைச்சேன். எப்போ இப்படி ஒரு துரோகத்தை பண்ணியோ இந்த ஜென்மம் இல்லை, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி நம்ம 2 பேரும் சேரவே மாட்டோம், என் மூஞ்சிலையும் முழிக்காத அப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு மாயா விட்டு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் சீனு வீட்டுக்கு வராங்க. சீனு ஒரு மாதிரியா இருக்கிறத பார்த்த பார்வதி என்னடா எங்க போயிட்டு வர, ஆமா ஏன் ஒரு மார்க்கமா இருக்க, ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி உள்ள போறாங்க. மாயா உள்ள போய் பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. மாயா நான் சொல்றத கேளு மாயா, இங்க பாரு நீ எதுவும் சொன்னாலும் நான் கேட்கறதுக்கு தயாரா இல்ல, என் மூஞ்சிலேயே முழிக்காத, ஏற்கனவே எங்க அம்மா மேல இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் கோமா இருந்துட்டு இருக்காங்க. கடைசி நான் இப்போதான் எல்லாரும் மனசுலயும் கொஞ்சம் கொஞ்சமா இடம் பிடிச்சிட்டு வந்தேன். கடைசியில என்னோட வாழ்க்கையும் வீணாக்கிட்டேடா, இந்த விஷயம் தெரிஞ்சா நான் தான் உன்னை கூட்டிட்டு ஓடி போய் கள்ளத்தனமா கல்யாணம் பண்ணிட்டேன்னு என்ன வீட்டை விட்டே துரத்திடுவாங்க. நான் இந்த வீட்டுல இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா சீனுங்கிற மாதிரி மாயா பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. மாயா ப்ளீஸ் மாயா நான் வேணும்னு பண்ணல மாயா, இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியல, ஆனா கண்டிப்பா பெரியப்பா இதை சொன்னா கண்டிப்பா ஏற்றுக்கொள்வாரு, கிளிப்பாரு, 2 பேரையும் வெட்டிய கொண்டு போட்டுருவாருடா. நான் எப்படியாச்சும் பெரியப்பா மனசை மாத்தி அவருக்கு புரியுற மாதிரி சொல்லலான்னு இருந்தேன், ஆனா இப்படி பண்ணிட்டேன்னு டென்ஷன் ஆகும்.